Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT syllabus standard 10 ஓட chapter 8 exercise 8.2ல first Roman letterல fourth sum பார்க்கலாம். evaluate அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம டேபிள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு sin 30க்கு 1/2, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் போட்டுக்கோங்க. tan 45 1 ஆகிடும், மைனஸ் cosecant 60 வந்து 2/√3 ஹோல் டிவைடட் பை secant 30 வந்து 2/√3 plus cos 60 வந்து 1/2 plus cot 45 வந்து 1. ஸோ இப்போ நம்ம த்ரூ அவுட் நம்ம வந்து எல்சிஎம் பண்ண போகிறோம். 2√3 தான் நியூமரேட்டரில் எல்சிஎம். 2√3 எடுத்தோம்னா இப்போ 2√3 நீங்கள் கம்பேர் பண்ணி மிஸ்ஸிங்கோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, √3 மிஸ்ஸிங். அப்போ 1 × √3 பண்ணால் √3 ப்ளஸ் இங்கே 2√3 கிடையாது. அப்போ 1 × 2√3 பண்ணால் 2√3. இங்கே √3 இருக்குது பட் 2 மிஸ்ஸிங். நியூமரேட்டரோட 2 × 2 பண்ணால் 4 வந்துடும். டிவைடட் பை டினாமினேட்டருக்கும் 2√3 தான் எல்சிஎம். திரும்ப கம்பேர் பண்ணுங்கள். இங்கே √3 இருக்குது, 2 மிஸ்ஸிங். அப்போ 2 2s are 4ன்னு வந்துடும். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே 2 இருக்குது, √3 இல்லை. ஸோ 1 × √3 √3 ப்ளஸ் இங்கே 2√3 கிடையாது. அப்போ 2√3 × 1 பண்ணோன்னா 2√3. ரெண்டு டினாமினேட்டருமே 2√3 இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். இப்போது √3 + 2√3 வந்து 3√3 ஆகிடும், -4 டிவைடட் பை 4 அப்படியே இருக்க போது √3 + 2√3 வந்து 3√3 வந்துடும். இப்போது நம்ம டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மேலேயும் கீழேயும் பண்ணோன்னா தான் ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே டினாமினேட்டர் 3√3 + 4 இருந்தால் அதோட கான்ஜுகேட் வந்து 3√3 - 4ஆல் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா 9 × 3 27 -12√3 -12√3 -24√3 ஆகிடும். அதாவது √3 இருந்ததுன்னா அதுக்கு கூட இருக்கிற நம்பர்ஸை வந்து அக்கார்டிங் டு த சைன் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே -12 இருக்கிறனால -24 ஆகிடுது. பட் √3 அப்படியே வந்துடும். +16 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9 வரும். √3 ஸ்கொயர் பண்ணால் × 3 -4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ 27 + 16 வந்து 43 ஆகிடும். -24 √3 டிவைடட் பை 9 3s are 27 -16. ஸோ 27 - 16 வந்து 11 ஆகிடும். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ்.